ஸோ நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்றத நம்பி ஃபேஸ் ரிவீல் பண்றேன். அது ஏன் ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். Hey guys, this is Food Sambro. நம்ம சேனல் கிட்டத்தட்ட 6 வருஷமா இருக்கு. பட் ஒரு நாள் கூட நீங்களும் நானும் ஒரு ஆத்மார்த்தமா நீங்களும் நானும் ஒரு நாள் கூட பேசினதில்லை. 2025 தான் அதுக்கான நேரம். அதுக்கு முன்னாடி புது மாஸ்க் கேஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இது வரைக்கும் தான் தெரியும். ஓகே, இங்க பாருங்க ஃப்ரேம் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். இதை விட்டு வெளியே போனீங்கன்னா வெளியே போயிடுவீங்க, அதாச்சும் அவுட் ஆயிடுவீங்க. So without wasting any time, straight to the question. In your life, which is the one thing personally you fear the most? உங்க வாழ்க்கையில பர்சனலா எந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப பயப்படுவீங்க? ஆப்ஷன் A love, ஆப்ஷன் B insecurity, ஆப்ஷன் C failure, ஆப்ஷன் D டெத். உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் ஓடுது, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்களாம் பயப்படுவீங்களா? எனக்கு நிறைய பயம் இருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஆப்ஷன் பி இன்செக்யூரிட்டி சூஸ் பண்ணிருக்கீங்க, லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் பி இன்செக்யூரிட்டி. நிறைய பேர் இந்த ஆன்சரை நர்வஸா சூஸ் பண்ணிருக்கீங்க, பட் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர், இன்செக்யூரிட்டி. இத பத்தி பல பேர் பேச தயங்குற, பயப்படுற, யோசிக்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அது ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போகும்போது தான் நமக்கே அது ப்ராப்ளமா வரும். அப்படி ஒரு மனுஷனை தான் உங்க முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எஸ், ஐ ஹாவ் அ பீக் இன்செக்யூரிட்டி லெவல். மற்ற ஆப்ஷன் லவ், ஃபெயிலியர், டெத்னு இந்த மூணுத்து கூட இன்செக்யூரிட்டி கனெக்ட் ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸை சின்ன வயசுல இருந்தே யாராவது ஒருத்தர் நீங்க கருப்பா இருக்கீங்கன்ட்டோ, குண்டா இருக்கீங்கன்ட்டோ, இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணிருப்பாங்க. அது சின்ன வயசுல இருந்து சேர்ந்து இன்செக்யூரிட்டின்ற ஒரு பயத்தையே கொடுத்துரும். அது எனக்கு எங்க வீட்லயே ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் கொஞ்சம் ஒயிட்டா இருப்பான், நான் கொஞ்சம் டஸ்கியா இருப்பேன். அவன் ரொம்பவே நல்லா படிப்பான், நான் கொஞ்சம் மீடியமா படிப்பேன். அவன் வீட்லயே இருக்க ரொம்ப நல்ல பையன், நான் வெளியே சுத்துற தெருவா சுத்தின பொறுக்கிடானா. எங்க 2 பேர்ல எங்க அம்மா அப்பாக்கு எங்க அண்ணனை தான் பிடிக்கும்னு எப்பயோ ஒரு வாட்டி சொல்ல. ஆல் தி பெஸ்ட்ரா. பேச்சு கொறடா. அது சீரியஸ் நோட்டா கூட இருந்திருக்காது. ஆனா அந்த விஷயம் எனக்குள்ள பசுமரத்தாணி போல பதிஞ்சு இப்போ வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. அப்படியே நாளடைவில் அடலசன்ஸ் ஏஜுக்கு வருவோம். நமக்கே தெரியாம நமக்குள்ள ஒரு சூப்பர் பவர் இருக்கான்னு அப்பதான் தெரிய வரும். அந்த சூப்பர் பவரை நான் கொஞ்சம் அதிகமாவே யூஸ் பண்ணிட்டேன். அதனால பாடி ஹீட் ஏற 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 பிம்பிளும் ஒரு பக்கம் ஏறிட்டே இருந்துச்சு. நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூல், ஸோ எல்லாருக்குமே அந்த பவரை பத்தி தெரியும். பட் வெளி இடங்கள்லயோ டியூஷன்லயோ கேர்ள்ஸை பார்த்தா அப்படியே ஒதுங்கிடுவேன். கேர்ள்ஸோட இல்ல கைஸ், நான் மட்டும் ஒதுங்கிடுவேன். அப்படியே 11th 12th காலேஜ்லாம் வந்துச்சு. எனக்கு ஒரு பழக்கமும் வந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மச்சான் நான் நல்லா இருக்கேனா, மச்சான் நான் பாக்குற மாதிரி இருக்கேனான்னு கேட்க ஆரம்பிச்சேன். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ், கூட இருந்த பாவத்துக்கு ஒரு வாட்டி மச்சான் நீ நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவானுங்க. அவன் கேட்டு பழகிட்டான், நான் சொல்லி பழகிட்டேன். இருந்தாலும் லவ்ன்ற வைபுக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லவ் பண்ற பொண்ணு கிடைக்காதுன்னு நினைக்காதவன் அந்த பொண்ணு கிடைக்கணும்னு தகுதியே இல்லாதவன். மூதேவி டென்ஷன்ல வளராது. கரெக்டா சொல்லு. என்ன தெரியல, மாஸ்க் போட்டு நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. லவ் பண்ற பொண்ணு கிடைக்கணும்னு முயற்சி பண்ணாதவன் அந்த பொண்ணு கிடைக்கலேன்னு வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லாதவன். அப்படி எஸ்கே நான் சொல்ற மாதிரி நம்ம ஒரு பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லி அந்த பொண்ணு நம்மள ரிஜெக்ட் பண்றோன்றதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. அந்த பொண்ணுக்கு நான் பர்சனாலிட்டியா இருப்பனான்றதே என் மைண்டுக்குள்ள ஒரு பயமா இருந்துச்சு. அந்த பொண்ணு இவன் பர்சனாலிட்டியா இருக்க மாட்டான்னு ஏதாவது நினைச்சிருவாளோன்னு என் மைண்டுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கும். என் மேல இருக்க இன்செக்யூரிட்டின்றதுனாலே லவ்ன்ற பார்ட்டியை லைஃப்ல இருந்து கட் பண்ணிட்டேன். தெரியாம லவ்வுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு நீ என் அளவுக்கு இல்ல, மனமேடையில நம்ம 2 பேர் சேர்ந்து நின்னா நீ எப்படி தெரியவ பாரு, இல்ல மத்த பசங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப டவுனா இருந்துருவனும். இந்த இன்செக்யூரிட்டி லவ் பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் கிடையாது, எனக்கு பர்சனலாவே எனக்குள்ளேயே இருக்கு. பேக் கேமரால பிக் எடுக்கும் போது எனக்கு ஒரு கண்ணு மட்டும் குட்டியா தெரியும். எவ்வளவுதான் ஷேவ் பண்ணாலும் தாடியே வளராது. ஃபுட் லாகிங்க பேஷனா எடுத்துட்டு சாப்பிட்டு லைட்டா தப்பு போட ஆரம்பிச்சிருச்சு. அதை குறைக்கலான்னு பார்த்தா நைட் ஷிஃப்ட் வேலை, ஒழுங்கா தூக்கம் இல்லாம காலேஜ்ல இப்படி இருந்தனா இப்போ எங்க இருக்க முடியல, கொட்டி போயிடுமோ. எடிட்டிங் ஒர்க்னு ப்ராப்பர் செல்ஃப் கேர் இல்லாம ஓப்பன் போர்ஸ், பிம்பிள்ஸ்னு எல்லாமே ஃபேஸ்ல வந்துருச்சு. இப்படி வேதநாயகம் சொல்ற மாதிரி பயத்திலேயே வாழ்க்கை போயிடுமான்னு ஃபீல் பண்றப்பதான் அப்படின்னு நான் சந்திச்ச பல சாமானியர்களுக்கும் இந்த இன்செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்துச்சு.
மொத்தம் 46,518 பேர் இருக்காங்க சார். இது அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மூலியமாவோ, ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ, லவ்வர் மூலியமாவோ, சொசைட்டி மூலியமாவோ, சோஷியல் மீடியா பார்த்து கூட வந்திருக்கு. Everybody. எல்லாருக்கும் ஹேர், ஃபேஸ், பாடின்னு ஏதோ ஒரு இடத்துல இன்செக்யூரிட்டி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. இத பாக்குறவங்களுக்கு உள்ளுக்குள்ள பல இன்செக்யூரிட்டி இருக்கும், வெளியே சொல்லாம இருப்பீங்க. ரியல் லைஃப்ல சோஷியல் மீடியால ஒருத்தங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு அவங்களெல்லாம் பார்த்து நமக்கு இன்செக்யூரிட்டி வரது நார்மல். நோயை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. அந்த நோயெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு நினைச்சு பயப்படுறது ரொம்ப தப்பு. நீங்கெல்லாம் ரியல் லைஃப்லயோ சோஷியல் மீடியாலயோ ஒருத்தரோட உங்களையே கம்பேர் பண்ணிக்காம, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என்கிட்ட பேசுவாங்களோ பேச மாட்டாங்கன்ற தாட்ஸ் எல்லாம் ஓர வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்களை பிடிக்கும்ன்ற மைண்ட் செட் வந்தாதான் மற்றவங்களுக்கும் நம்மள பிடிக்கும்ன்ற மைண்ட் செட்டே வரும். இவ்வளவு நேரம் பேசின இன்செக்யூரிட்டி எல்லாம் நானும் கடந்து வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி உங்களையும் நிறைய பேருக்கு இருக்கும். வாங்க ஒன்னா சேர்ந்து ஓவர் கம் பண்ணலாம். உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन இதோ. Do you like to see Foodism Bros face reveal? உங்களுக்கு Foodism Bros face reveal பார்க்க ஆசையா? ஆப்ஷன் A. ஆப்ஷன் B. ஆப்ஷன் C. Nobody cares. ஆப்ஷன் D. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி, கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. ஆடியன்ஸ் போல் யூஸ் பண்றீங்களா? ஓகே. ஆப்ஷன் சி நோ ஒன் கேர்ஸ் தான் ஆடியன்ஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ணதுலயும் தப்பு இல்ல. பிகாஸ் 2021ல போட ஆரம்பிச்ச மாஸ்க் இப்ப வரைக்கும் இதையே போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப அவுட் டேட்டடா, நிறைய பேருக்கு கியூரியாசிட்டியே இல்லாம போச்சுன்னா எனக்கு தெரியும். ஆனாலும் நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணாததுக்கான காரணம் பாப்புலாரிட்டில இருந்து தப்பிக்கிறேன்லாம் கிடையாது. எனக்கு உங்ககிட்ட ஃபேஸை காட்டவே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் பேசினது மாதிரி நீங்களும் என் ஃபேஸை பார்த்து ஏதாவது சொல்றீங்களோன்ற. பட் என்னால என் ஃப்ரெண்டும் நான் சொல்றதெல்லாம் கேட்டு மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். இந்த மாஸ்க் போட்டு ரொம்ப நாள் ஓட்டிட்டோம், நீ வேணா ஃபேஸ் ரிவீல் பண்ணு மச்சான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீ சொல்லு மச்சான் அதே நானும் பண்றேன்னு அவன் சொல்லுவான். எனக்கு லைஃப்ல எல்லாமே நீதான் மச்சி, லெஃப்ட்னா லெஃப்ட் ரைட்னா ரைட் பின்னாடி வந்துனே இருப்பேன். சில ஓஜி ஃபாலோவர்ஸ் இப்ப வரைக்கும் கான்ஸ்டன்ட்டா சப்போர்ட் கொடுத்து ப்ரோ ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கன்னு இப்ப வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்காகவாவது எங்க ஃபேஸ் ரிவீல் ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸோட இருக்கட்டும். உங்க பல பேரோட இன்செக்யூரிட்டி ரிஃப்ளெக்ஷனா நான் இருக்கேன். என் கண்டென்ட் மூலமா உங்க இன்செக்யூரிட்டி எல்லாம் போக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல 800+ வீடியோஸ் போட்டிருப்போம். எல்லா வீடியோஸ்லயும் ஒரு எஃபர்ட் கண்டிப்பா இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி மட்டும் லைட்டா குறையும். இனி கான்ஸ்டன்ட்டா வாரத்துக்கு ஒரு பெரிய வீடியோ. ஆல்ரெடி ஆரம்பிச்ச சீரிஸோட கண்டினியூவேஷன் இன்னும் புது சீரிஸ் எல்லாம் உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். யூடியூப்ல அரௌண்ட் 6,30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இன்னும் 6 monthsல அது 1 million சப்ஸ்கிரைபர்ஸா மாறணும். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இந்த இயர்க்குள்ள 1 million ஃபாலோவர்ஸ் வரணும். அதுக்கான ஃபுல் எஃபர்ட்ஸை நாங்க கொடுக்குறோம். அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை நீங்க எங்களுக்கு கொடுங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஃபுல்லா இன்செக்யூரிட்டின்ற டாபிக்கை பத்தி பேசியிருக்கேன். ஸோ நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்றதை நம்பி ஃபேஸ் ரிவீல் பண்றேன். என்னோட இன்செக்யூரிட்டியை சேர்த்து உங்களோட இன்செக்யூரிட்டியும் போனோம். அப்பதான் என்னோட வெற்றி. சோ கூடிய சீக்கிரம் 2 பேரோட இன்செக்யூரிட்டியும் போகும். ஃபேஸ் ரிவீலும் பண்றேன். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு போங்க. என்னோட ஃபேஸ் ரிவீல் ஒரு மீனிங்ஃபுல் பர்பஸோட இருக்கட்டும். தேங்க்யூ.